ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து மாஃபியா ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஜேகப்போட பர்த்டே ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே ஜேகப், மை ஷைன். எப்படி இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே இதே போல் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். ஆர்மிஸ், நீங்களும் ஜேகப் ப்ரே பண்ணிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்லேயே விஷ் பண்ணிட்டு போயிருங்க. சாரி ஃபார் த லேட் வீடியோ ஜேகப். உங்களுக்காக நான் சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் டைமே கிடைக்கல. எப்போது நீங்கள் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றே ப்ரே பண்ணிட்டேன். உங்களோட பர்த்டே அங்கே ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் என்ன மறக்காமல் ப்ரே பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆல்வேஸ் நீங்களும் ப்ரே பண்ணியிருப்பீங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும். நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸில் ஸ்டோரியில் சும்மா ட்ரெயின் விட்ருப்பீங்க. உங்கள் ட்ரெயினில் நல்லபடியாக ஓடட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்கெலாம் வாங்க. எல்லாம் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் பிடிக்காது அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மணி நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் இந்த டைமுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு கெஸ்ஸிங் இருக்கும். எப்போ வருவான், எப்படி வருவான் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது. ஏதோ ஒரு கெஸ்ஸிங்கை வச்சு நீங்களும் சமைச்சிட்ருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி சமைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஜேகப்போட ஒரு ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அதோட ஹேண்ட்லாம் அழகாக ஃபோல்ட் பண்ணி சூப்பராக இன்னும் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கீங்க. பார்த்தா உங்கள் பின்னாடி இருந்து அப்படி பேய் மாதிரி ஒரு உருவம். நீங்கள் டக்குன்னு பயந்துட்டீங்க. ஜெகோஷி, என்ன பண்ணுற? அம்மா, இந்த சட்டை ரொம்ப பெருசாக இருக்குமா, நீ எதுக்குடி அப்பா சட்டையை போடுற? அம்மா, நீ மட்டும் போடுறல, நீ போய் ஓ சட்டையை போடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவட்ட இந்த சட்டையை அவுக்க பார்க்குறீங்க, விட மாட்டேங்கிறா. விடுடி, வெள்ளை கலர் சட்டை, உங்கள் அப்பா டென்ஷன் ஆயிடுவாருடி. நீ என்ன வெள்ளை போட்டிருக்க? நான் அழுக்காக மாட்டேன் ஜெகோஷி, நீ அழுக்காக்க மாட்டேதான் எனக்கு தெரியும், ஆனால் நான் அழுக்காக்க மாட்டேன், இதை அழகாக மடிச்சிடுமா அப்படிங்கிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு ஐயோ ஜெகோஷினால முடியல ஒன்றை வச்சுக்கிட்டு, ப்ளீஸ் மாமி அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக கேட்குறா. நீங்கள் வந்து பார்க்குறீங்க குக்கிங் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சரிப்பா அப்படி சொல்லிட்டு தூக்கு வரீங்க. ஐம் நாட் அ பேபி, நானே நடப்பேன் அப்படி சொல்லிட்டு டங்கு டங்குன்னு போயிட்டுருக்கா. நீங்கள் அவளை பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. பின்னாடியே போகிறீங்க. டேரெக்டாக போய் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டா. அம்மா கரெக்ஷன் பண்ணுமா, இருடி பின்னை எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமில் போய் பின்னெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. மேடம் இறங்கி நின்றுட்டுருக்காங்க, நீங்கள் கரெக்ஷன் பண்ணி விடுவீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து அதை லைட்டாக மடித்து உள்ளே வச்சு ஊக்குத்தி விட்டுறது, ஹேண்டை மடித்து அதுலேயும் பின் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக பின் பண்ணிட்டு பார்க்குறீங்க. இப்போ ஓரளவுக்கு அவள் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. அப்படி ஓகே அப்படின்றீங்க. என்ன பண்ணுறீங்க? 2 பிரின்சஸும் 2 பேருமே வாய்ஸ் கேட்டு பார்க்குறீங்க. ஜேகப் தான். ஜேகப்பை பார்த்தோன்னே யுகேஷிக்கு ஆனந்தத்தை தாங்க முடியல. அப்பா அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிட்டா. நீங்கள் சைலண்ட்டாக என்ன பார்த்துட்ருக்கீங்க. சாரி அப்படியே ரெஸ்பான்ஸே இல்லையே உங்ககிட்ட இருந்து. அவன் வேகமாக வந்துட்டு உங்களையும் சேர்த்து ஹக் பண்ணிட்டு சாரிடி 2 டேஸ் ஆச்சு. சரி பாப்பா இருக்கா, சண்டே வேணாம் நீங்கள் அவனை பார்த்து லைட்டாக முறைக்கிறீங்க. பட் அவன் க்யூட்டாக சிரிச்சுட்டே போய் பாப்பா மடியில் உட்கார வச்சுட்டு, வா ஜெகோஷி இது என்னோடய ஷர்ட் தானே? ஆமாப்பா எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் இறங்கி நின்று காட்டிகிட்ருக்கா. சூப்பராக இருக்குது, பட் உங்கள் மம்மிக்கு இன்னும் அழகாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் மம்மியே புகழ்ற அப்படி சொல்லிட்டு அவள் க்யூட்டாக கோச்சிட்டு போகிறா. ஜேகப் பண்ணிட்டு உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறா. நீங்கள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருப்பிட்டு போகிறீங்க. ஆத்தாலும் பிள்ளையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் பாப்பாவை தூக்கி அழகாக கொஞ்சிகிட்டு இருக்கான். நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. சாப்பிட்லாமா? வரேன் அப்படி சொல்லிட்டு பாப்பாவை கொண்டு போய் ரூம்குள்ளே வர்றான். என்னப்பா பண்ணுற? அப்பாவுக்கு ப்ளீஸ் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கலை அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு செட் ட்ரெஸ்ஸை காட்டுறான். அவளும் ஓகே அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக அதை எடுக்க போயிட்டான். ஜேப் கடகடன் மாடிலேருந்து இறங்கி வந்துட்டு உங்களை டைட்டாக பேக் பண்ணுறான். என்ன பண்ணுற? கையை எடு. என்னடி இப்படி பண்ணுற? என்ன சொன்ன நீ என்கிட்ட அப்படி சொல்லிட்டு நீங்கள் கையிலுக்கு கரண்டியோடு திரும்புறீங்க. உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு சாரி முக்கியமான பிஸ்னஸ், உனக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம், நான் இல்லை. யார் சொன்னா? வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒன்று தானே ஹக் பண்ணேன். பொய் அப்படி சொல்லிட்டு 2 அடி வேறு வாங்கிட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு சரி என்னடி அப்படின்றான். வந்தோடனே ஃபர்ஸ்ட் உன் பொண்ணை தானே தூக்குனேன், ஃபர்ஸ்ட் கிஸ் கூட உன் பொண்ணுக்கு தான். இன்னும் என் ஃபர்ஸ்ட் கிஸ் உனக்கு தான் அப்படி சொல்லலை அப்படி சொல்லிட்டு ஜேக்கப்பை லைட்டாக அடிக்கிறீங்க. அம்மா எதுக்கு அப்பாவை அடிக்கிறேன்? நீங்களும் ஜேக்கப்பை திரும்பி பார்க்குறீங்க. ஜெகோஷி தான் லைட்டாக உங்களை முறைக்கிறா. நீங்கள் என்ன முறைக்கிற? என்ன முறைக்கிற? நீ எதுக்கு எங்கள் அப்பாவை அடிக்கிற அப்படி சொல்லிட்டு வேகமாக உங்களை அடிக்க ஓடி வரா. அதுங்காட்டி ஜேக்கப் தூக்கிட்டான். பட் அவள் வந்து உங்களை அடித்தே தீருவேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கா. ஜேகப் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து லைட்டாக கோவம் வருது. நீங்கள் ஜேகப் பார்த்து முறைக்கிறீங்க. அம்மா விளையாட்டுக்கு தானே அடித்தாங்க. அப்பா வேணா அம்மா விளையாட்டுக்கு அடிக்கவா, நீ அடிக்கக்கூடாது. சரி அப்படி சொல்லிட்டு அவள் லைட்டாக ஃபேஸ் ஒரு மாதிரி தான் வச்சுருக்கா. ஜேகப் வந்து அவள் லைட்டாக உங்களை அடிக்கிறான். போட அப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக கோச்சிட்டு போகிறீங்க. ஜேகப் சிரிச்சிட்டே அந்த உட்காரான். நீங்கள் ஜேகப்க்கு உங்கள் பொண்ணுக்கு சாப்பாடு போட்டு வைக்கிறீங்க. அம்மா ஒட்டி விடுமா. என்னை அடிக்க வந்தியில ஊட்ட முடியாது பொடி அப்படி சொல்லிட்டு
நீங்கள் அவங்க தட்டில் போட்டு உட்காந்துக்கிட்டீங்க. அம்மா அப்படின்னானே, அப்பா ஊட்டி விடுறேம்மா அப்படி சொல்லிட்டு வேகமாக ஜேக்கப் எடுத்து ஊட்டி விட்டுட்டுருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அவனு காட்டு வேணாம் காட்டுடி. நீங்களும் காட்டுறீங்க. அதுக்கப்புறம் ஜேக்கப் ஊட்டி விட்டுருப்பான். உங்கள் பாப்பா வந்து தண்ணி குடிக்கிறீங்க. இப்போலாம் அவன் மேலே சிந்திட்டானுங்க. ஜிகோஷி பார்த்து பண்ணுமா, அம்மா ஊற்றிடுச்சுமா அப்படி சொல்கிறா. நீங்கள் வந்து வேகமாக அவள் போட்டிருக்க ஷர்ட்டை கழட்டி விட்டீங்க. மேடம் வந்து சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறாங்க. இதுக்கு தான் சொன்னேன், தண்ணி தானம்மா. அப்போ சாஸ் ஊற்றிருந்தா, சாஸ் ஊற்றாதம்மா. ஜேக்கப் லைட்டாக சிரிச்சிட்டு, சரி விடு, சட்டையில் தண்ணி தானே ஊற்றிருக்கு. நீங்கள் ஜேக்கப் பார்த்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு அந்த சட்டையை எடுத்தாண்டு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. மேடம் வந்து இப்போ ஜேக்கப் தூக்கி டைனிங் டேபிள் உட்கார வச்சிட்டான். ஜேக்கப் ஏன் இப்படி பண்ணுற, விடுடி அப்படி சொல்லிட்டு அங்கே உட்கார வச்சு ஊட்டிகிட்டு இருக்கா. அவள் வந்து அவள் கையும் காலையும் அசைச்சு பேசிகிட்டு இருக்கல. தண்ணி திருப்பி தட்டி விட்டா. ஜெகோஷி அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. தண்ணி ஃபுல்லாக உங்கள் மேலே ஃபுல்லாக ஊற்றிருச்சு. அப்படியே உங்கள் ஒயிட் கலர் ஷர்ட்டும் ஃபுல்லாக நினைஞ்சிச்சு. நீங்கள் அவளை பார்த்து லைட்டாக முறைக்கிறீங்க. அப்பா அப்படி சொல்லி மேடம் லைட்டாக ஜர்க் ஆகிட்டாங்க. வேகமாக அவங்க அப்பாட்ட போய் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டா. நீங்கள் ஜேகப்பா லைட்டாக முறைக்கிறீங்க. சரி விடு, குழந்தை தானே போ அப்படி சொல்கிறீங்க. சரி இல்லை நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. அவன் வந்து உங்கள் காலை வந்து அவன் காலை வச்சு லாக் பண்ணியிருக்கான். நீங்கள் காலை விட்டு சாப்பிடு பார்த்துக்கலாம், நான் போய் மாற்றிட்டு வரேன் அட்ட சாப்பிட்றே. அவள் வந்து நம்ம 2 பேரையும் அமைதியாக பார்த்துட்டேனே, இங்கே என்ன நடக்குது, ஒன்றும் நடக்கலை அப்படி சொல்லிட்டு ஜேகப்பே பாப்பாவுக்கு ஃபுல்லாக ஹீட் பண்ணியிருப்பான். நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்றங்காட்டி அது ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. சரி டிஷ்லாம் வாஷ் பண்ணிட்டு போய் ஒரு இதை நைட்டு ரூமில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிஷ் வாஷ் பண்ண போயிட்டீங்க. ஜேகப் வந்து பாப்பாவை தூக்கிட்டு போய் ரூமில் படுக்க வச்சிட்டான். உங்கள் பிள்ளை அந்த விஷயத்தில் சமத்து. போய் படுக்க வச்சா 10 நிமிஷம் கூட ஆகாது தூங்கிடுவா. ஜேகப் வந்துட்டு அவளுக்கு பொறுமையாக தட்டி கொடுத்துட்டே இருக்கா. மேடம் நல்லா தூங்கிட்டாங்க. ஜேகப் வந்து எந்திரிச்சு வந்து பார்க்குறான். நீங்கள் டிஷ் வாஷ் தான் பண்ணிட்டுருக்கீங்க, ஸ்டில் ரூமுக்கு போகவே இல்லை. அவன் வந்துட்டு அப்படியே பதுங்கி வரான். நீங்கள் திரும்பி பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெற்றிகரமாக சார் வந்துட்டார். நீங்கள் பார்க்கவே இல்லை. ஜேகப் வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜேகப் என்ன பண்ணுற, அப்படியே ஜேகப்போட ஹேண்ட் வந்து உங்கள் ஷர்ட்டை தூக்கிட்டு அடியிலேருந்து போயிட்டுருக்கு. நீங்கள் என்னடா பண்ணுற அப்படிங்கிறீங்க. உங்கள் செஸ்ட் அப்படியே ஒரு சைடு செஸ்ட்டை ஃபுல்லாக கிராப் பண்ணி எப்படியோ பிடிச்சிட்டானுங்க. ஜேகப் அப்படிங்கிறீங்க. ஐ மிஸ் யூ. என்ன மிஸ் யூ? 2 நாளாக கால் பண்ணால் அட்டன் பண்ணல, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை வரல. நான் தான் சொன்னேன் இல்லடி ஒரு மாஃபியா மீட்டிங்னு. ஐயோ மைடியா மாஃபியா ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு ஜேகப் சைடு திரும்புறீங்க. ஜேகப் லைட்டாக சிரிக்கிறான். என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகப் பார்க்குறீங்க. அப்படியே ஃபேஸை க்யூட்டாக வச்சுருக்கான். இப்போ எதுக்கு நடிக்கிற? நீ பண்ணுற வேலைக்கும் உன் க்யூட்டான ஃபேஸ்க்கு சம்மந்தமே இல்லை அப்படி சொல்கிறீங்க. உங்களை பார்த்து சிரிச்சிட்டேன்னு, எனக்கு பையன் வேணும். நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் பார்க்குறீங்க. 2 நாளுக்கு முன்னாடி மீட்டிங் போயிருந்தேன்ல, அன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட பையன்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுமா. குட்டி பையன் தான். பட் அவங்கெல்லாம் நெக்ஸ்ட் என் பையன் தான் இந்த பிளேஸ்க்கு வருவான் அப்படின்னு சொல்லி இப்போயே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எனக்கும் அனௌன்ஸ் பண்ண பையன் வேணும். நீங்கள் ஜேகப் பார்த்துட்டு நோ பையனே பெற்றுக்க மாட்டேன். என்னடி நீ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல, எப்போ போகிற எப்போ வர ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதில் என் பையனுக்கும் அதே வேலையா? நோ சான்ஸ். இல்லை எனக்கு பையன் வேணும். நீங்கள் நோங்கிறீங்க. ஜேகப் ப்ளீஸ் அப்படிங்கிறா. நீங்கள் நோ கையேற்றா அப்படி சொல்லி கையை தட்டி விட்டு, ஜெகோஷி மட்டும் போதும், நீ தானே சொன்ன ஜெகோஷியை கண்டிப்பாக நான் மாஃபியாக்குள்ளே கூட்டிகிட்டே போக மாட்டேன். ஸோ ஜெகோஷியை கூப்பிட்டு போகக்கூடாது, வேறு எந்த பிள்ளையும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஜெகப் பண்ணா எனக்கு பையன் வேணும், எனக்கும் வேணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வரானிங்க. ஜெகப் கத்தாது, அவள் சவுண்ட் கேட்டால் முழிச்சிருவான். எனக்கு வேணும், முழிச்சா கிடைக்காது ஓகே இப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடி பொறுமையாக வர வாய் வர போத்திட்டானுங்க. ஜேகோப் பார்த்துட்டுங்க லவக்குன்னு அவங்கள தூக்கிட்டான். ஸ்டெப்ஸ் ஏறினோன்னே ஜேகோப் பையன்லாம் வேணாம் ஜேகோப் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு ஜேகோப் பண்ணிட்டு அவங்களை தூக்கிட்டு போய் பொத்துன்னு பெட்டில் போட்டான். பெட்டில் போட்டு சிரிச்சிட்டே அவங்க மேலே வந்து படுக்கிறான். கரெக்டாக ஃபோன் அடிக்குது. நீங்கள் பையன் பறந்த மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டிங்க. போடி அப்படி சொல்லிட்டு ஜேகோப் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறான். ஓகே சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த சைடு ஜேகோப்புக்கு. அவங்கள பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் ஓகே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகோப் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கலாய்ச்சிட்ருக்கேன். வந்து உங்கள் வாயை பற்றிட்டு ஓகே நான் நாளைக்கு வரேன். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அந்த சைடு ஃபோன் வச்சுட்டாங்க. ஓகே நான் நாளைக்கு வரேன். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் என்ன கலாய்ச்சிட்ருக்கீங்க. ஜேகோப் சிரிச்சிட்டே உங்களை பார்த்துட்டு லொல்லடி உனக்கு அங்கிட்டு கேட்டுருந்தா என்ன நினச்சிருப்பாங்க. பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ண போனோன்னா தட்டுத்துட்டே நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படி சொல்லிட்டு ஃபோனை தான் அந்த சைடு வைக்கிறா. நீங்கள் எப்படியும் திருப்பி ஃபோன் வந்துடும். ஸோ நீ என்ன பண்ணிடு டீசெண்டாக அப்படி தூங்கு. 10 நிமிஷத்தில் கால் வந்துடும். எந்திரிச்சு ஓடியே போயிடுவேன். என்ன போக மாட்டேன்டி. ஏன் ஆல்ரெடி நான் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேனே. இன்றைக்கி எனக்கு இன்னொரு முக்கியமான ஒர்க் இருக்குது. அப்போ போயிடுவியா? ஆமாம் கண்டிப்பாக போயிடுவேன்.
சரி விடு தூங்கு, அப்புறம் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபேஸை திருப்பி வச்சுக்கிட்டீங்க. உன்னை முடிக்கிறதாண்டி ஒர்க்கே. நீங்கள் ஜெயகோப் பார்த்துட்டு பொறுக்கி அப்படின்றீங்க. அவன் சிரிக்கிறான், நீங்களும் சிரிக்கிறீங்க. பொறுக்கி எப்படி பொறுக்குவான்னு காட்டவா? ஐயோ சாமி, இந்த பொறுக்கின்ட்டு பொறுக்கவே வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜெயகோப்பை தள்ளுறீங்க. பட் அவன் ஒரு இன்ச் கூட நான் வரல. நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நீ ரொம்ப வெயிட் போட்டேன். அப்படியா தாங்கிட்டியா? தாங்கலை தான், பட் தள்ளும் போதே தெரியுது. ஃபர்ஸ்ட்லாம் லைட்டாக வச்சு நகருவேன், இப்போல்லாம் ரொம்ப முரட்டு பையனாக மாறிட்டேன். தள்ள கூட முடியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை புஷ் பண்ணிட்டே சொல்கிறீங்க. அவன் புஷ் பண்ணாத நீங்கள் உடனே இப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். அப்போ என்ன சேட்டையும் பொண்டாட்டிக்கு அப்படி சொல்லிட்டு உங்கள் மூக்கை பிடிச்சி லைட்டாக ஆட்டான். ஜெயகோப் அப்படிங்கிறீங்க. நீங்களும் உடனே கிஸ் பேக் பண்ணியிருப்பீங்க. கிஸ் பண்ணால் டக்குன்னு கிஸ் பேக் பண்ணிடுவீங்க. அவன் சிரிச்சிட்டே அந்த ஷர்ட்டில் ஃபர்ஸ்ட் 2 பட்டனை கழட்டிட்டு ஏண்டி உள்ள என்ன போடல உள்ள ஏண்டி இன்னஸ் போடல இன்னைக்கு என் புருஷன் வரேன்னு சொல்லியிருந்தான்ல அதான் தெரிஞ்சது எப்படி நாட்டி எப்படி சொல்லிட்டு உங்கள் மூக்கை பிடிச்சி ஆட்டுறான். என் மூக்கை ஆட்டாத ஜெயகோப் அப்படிங்கிறீங்க. ஜெயகோப் சிரிச்சிட்டே வந்து உங்கள் நெக்கில் வந்து லைட்டாக கிஸ் பண்ணாதீங்க. ஜெயகோப் பொறுமையாக மூன் பண்ணி பாப்பா முழிச்சிருவா. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜெயகோப் பார்த்துட்டே இருக்கீங்க. ஜெயகோப் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நெக்லேருந்து லைட்டாக லிக் பண்ணிட்டே கீழே இறங்கலாம். பொறுமையாடா லிக் தாண்டி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டுக்கிட்டே போயிட்டு பொறுமையாக சக் பண்ணுறா. நீங்கள் அப்படியே ஜெயகோப் பிடிச்சி அவ்வளோ புஷ் பண்ணி மூன் பண்ணுறீங்க. ஜெயகோப் அப்படியே சிரிச்சிட்டே வந்து அந்த செக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே கொண்டு போகிறான். நோ அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்கள் ஃபீட் வரைக்கும் போயிருப்பான். ஃபுல்லாக உங்களை கிஸ் பண்ணி லிக் பண்ணி உங்கள் பாடி ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். லாஸ்ட்டாக பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுது. எவ்வளோ நாள் ஆச்சுல. ரொம்ப மூடாயிட்டியோ இல்லை அப்படின்றீங்க. பட் அவனுக்கு தெரியுது. அவன் சிரிச்சிட்டே வந்து பொறுமையாக என்டர் பண்ணுறான். ஜெயப்பா ஃபாஸ்ட்டாக ஓகே அப்படி சொல்லிட்டு ஜெயகோப் அப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க. ஜெயகோப் டாடி உன்னிட்டே அப்படி கூடாத என்ன மூடாது பண்ணு ஃபாஸ்ட்டாக அப்படி சொல்லிட்டு 2 பேரும் இப்படி மாற்றுக்கட்டுக்கு மூன் பண்ணிகிட்ருக்கீங்க. வலிக்குதுடா போதுண்டா ஜெயகோப்பா இருடி இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி சொல்லிட்டு ஜெயகோப் பண்ணிகிட்டே இருக்கான். பார்த்தவங்க டோரை யாரும் நாக் பண்ணுறாங்க. நீங்களும் ஜெயகோப் நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. நீங்கள் ஜெயகோப் பார்த்துட்டு அம்மா ஜெயகோப் சவுண்ட் கேட்கும் தான் ஜெயகோப் டக்குன்னு எந்திரிச்சா. நீங்கள் ஜெயகோப் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது தெரியல எப்படி சொல்லிட்டு வேகமாக அங்கே இருந்து அவன் டவுசரை மட்டும் எடுத்துகிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டான். நீங்கள் ட்ரெஸ்ஸை கூட தேடக்கூட இல்லை. டோர் ஓப்பன் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் டக்குன்னு அந்த பெட்ஷீட் எடுத்து உங்களை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க. ஜெகோஷி குடுன்னு ஓடி வரவங்கக்கிட்ட என்னாச்சும்மா அப்படின்றீங்க. உங்கள் மேலே உட்காந்துட்டு நீ ஏன் கத்துற உனக்கு என்னாச்சு அம்மா அப்படி சொல்கிற. ஜெயகோப் பண்ணிட்டு அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லிட்டு பாப்பாவை தூக்குறா போக மாட்டேங்கிறா. அம்மா நான் உங்கூட இருக்கேன் எனக்கு பயமாக இருக்குது. இதெல்லாம் அம்மா கத்தவே இல்லை, ஜஸ்ட் பேட் ட்ரீம் தான், அதெல்லாம் போயிடும். யூச்சோ காணா போச்சு அப்படின்றீங்க. நோ இட்ஸ் நாட் அ பேட் ட்ரீம். நான் வெளியே வந்து கேட்டேன் இட்ஸ் அ ரியல். நோ இட்ஸ் அ பேட் ட்ரீம். நோ அப்படி சொல்லிட்டே இருக்கா. ஜெயகோப் சிரிச்சிட்டே ஓகே வா தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு பாப்பா தூக்கி நடுவில் போட்டா. நீங்கள் ஜெயகோப் பார்த்துட்டு நாட் வியர் த ட்ரெஸ் ஓகே வெயிட் கோல் அப்படின்றா. நீங்கள் ஜெயகோப் பார்த்துட்டு வாய் அப்படின்றீங்க. ஜெயகோப் பண்ணு அப்படி சொல்லிட்டு போகிறோம். நீங்கள் நோ பிக் த பேப் நோ அப்படி சொல்லிட்டு ஜெயகோப் பண்ணிட்டு அவளை படுக்க வச்சுட்டு டீஸ் பண்ணுறா. நீங்கள் நோடா நோமா அப்படி சொல்லிட்டு இங்கேட்டா சிரிச்சிட்டே பாப்பா படுக்க வச்சு லைட்டாக தட்டி கொடுத்துட்ருக்கா. நீங்கள் ஜெயகோப்பா உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதம்மா அப்படி சொல்லிட்டு கேட்டால் சிரிச்சிட்டே பாப்பா தூங்க வச்சிட்டான். நீங்கள் எப்படி ஜெயகோப் பார்க்குறீங்க? ஜெயகோப் போட்டு அப்படியே சரட்டுன்னு உங்கள் மேலே அந்த சைடு இந்த சைடு தாவி வந்துட்டான். என்ன பண்ணுற எனக்கு நான் நாட் கண்ட்ரோல்டு அப்படின்றா. நீங்கள் அப்புறம் எதுக்கு பாப்பா இங்கே படுக்க வச்சுருக்க தெரியுது தான், பட் அவன் அழறாளே நான் அவளையும் பார்க்கணும்ல. பாசம் வேற கண்ணை மறைக்கும் இங்கே என்னால் எதை மறைக்கணும்னு தெரில. நீ விடு என்ன அப்படி சொல்லிட்டு ஜெயகோப் தாழ்றீங்கவே ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு பெட்ஷீட்டுக்குள்ளே அவனோட இதையும் கழட்டிட்டா. நீங்கள் அவனை பார்த்துட்டு நோடா பாப்பாடா அட வாமா அப்படி சொல்லிட்டு பெட்ஷீட்டை வந்துட்டு அப்படியே பாப்பா மேலே போற்றி வைக்கிறேன். நீங்கள் ஜெயகோப் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சரக்குன்னு சைடில் இறங்கிட்டீங்க. ஜெயகோப் சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறான். அவனும் வந்துட்டு லைட்டாக கீழே முட்டி போட்ட மாதிரி தான் இது பண்ணிட்டு பண்ணி அவனை பார்த்து என்ன பண்ணுற ரெஸ்ட் ரூம் போகலாம். நோ அப்படின்றீங்க. அட வாடி அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே ரெஸ்ட் ரூம் தூக்கிட்டு போயிருப்பான். பாப்பா வேறு தூங்கியிருப்பான். ரெஸ்ட் ரூம் டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறான். கண்டிப்பாக அவளுக்கு சவுண்ட் கேட்கவும் முழிச்சிருவா. நோ அப்படின்றீங்க. அதெல்லாம் கேட்டால் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து டேரெக்டாக ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் கூப்பிட்டு போயிருப்பான். ஜெயகோப் உனக்கு தான் முடிச்சோன்னே குளிக்கிற பழக்கம் இருக்குல்லடி ஜெயகோப் ஆனால் பட் நீ வெளியே போடும்
ஏய் நான் மட்டும் இப்படியே போவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். இது முடிகிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு வந்து அது முடிகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷவர் ஆன் பண்ணிட்டான். ஜேக்கப் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அதுங்காட்டி அங்கிட்டு இருக்க இன்னொரு பைப்பையும் ஆன் பண்ணி விட்டுட்டான். அது கீழே டப்பு வச்சு விட்டான். இன்னொரு சைட் பைப்பையும் ஆன் பண்ணி அது கீழே டப்பு வச்சுட்டானுங்க. ஜேக்கப் என்னடா பண்ணுற, சவுண்ட் கேட்கக்கூடாதுல்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்லேருந்து அப்படியே பொறுமையாக அந்த வாட்டரோட லிக் பண்ணுறா. உங்களுக்கு அப்படி ஒரு சென்சேஷன். நீங்கள் அப்படியே ஜேக்கப் அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. அவன் சிரிச்சிட்டே வந்துட்டு பொறுமையாக கிட்டே இறங்கி உங்கள் செஸ்ட்டை அப்படி சக் பண்ணுறானுங்க. ஜேக்கப் பொறுமையாடி பொறுமையாடி அப்படி சொல்லிட்டு உங்கள் வாயில் வந்து இப்போ கையை வச்சிட்டா. நீங்கள் அவன் கையை வந்து லைட்டாக கடித்த மாதிரி பிடிச்சிட்டிங்க. அப்படியே ஜேக்கப் வந்து கீழே போய் பயங்கரமாக லிக் பண்ணி இப்போ அவங்களால நிற்க கூட முடியல. நீங்கள் அப்படியே சாயிறீங்க நின்றுட்டு. ஜேக்கப் வந்துட்டு அங்கே நல்லா இது கட்டையில் ஏறி உங்களை உட்கார வச்சிட்டான். பட் நீங்கள் உட்கார மாட்டேங்கிறீங்க, வலிக்கிட்டு வரீங்க. ஜேக்கப் சிரிச்சிட்டே வந்து அவன் ஹிப்பில் தூக்கி அப்படியே உங்களை உட்கார வச்சுட்டு உங்களை அப்படியே அங்கங்கே அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு பொறுமையாக என்ன பண்ணுறான். நோ 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 இந்த பொசிஷன் வேணவே வேணாம், எனக்கு வலிக்கும், அட்ஜஸ்ட் கரோ அப்படி சொல்லிட்டு ஜேக்கப் பண்ணிட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு செம்ம ஹாட் சென்சேஷன். உங்களால் முடியவே இல்லை. நீங்களே வந்து அதுக்கப்புறம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. 2 பேரும் அப்படியே பாத்ரூம்குள்ளேயே நிறைய ரவுண்ட் போகுது. இப்போ 2 பேரும் அவ்வளோ டயர்டாக படுத்துருக்கீங்க. அவன் வச்ச டப்லாம் நிறைஞ்சு அப்படியே பாத்ரூமில் தண்ணி ஓடிட்டுருக்கு. போகுது பைப்பேச்சும் ஆஃப் பண்ணு, டயர்டாக இருக்குது எப்படி சொல்லிட்டு உங்களை தூக்கி அப்படியே அவன் மேலேயே போட்டுக்கிட்டான். நீங்களும் ஜேக்கப்பும் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. ஜேக்கப் பண்ணிட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களை எடுத்து திருப்பி செஸ்ட்டில் போட்டு அப்படியே படுத்துருக்கா. நீங்கள் அவனை பார்த்துட்டு ரூமுக்கு போகலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம், சரி எப்படி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் அங்கே வார்டப் இருக்கும். அதில் அவன் ஏறி படுத்து அவனை உங்களை தூக்கி அவன் மேலே படுக்க வச்சு உங்களை லைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டான். 2 பேரும் அப்படியே தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அம்மா அம்மா இங்கேயா இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஜேக்கப் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கோம். ஜேக்கப் பாப்பா ஜேக்கப் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு எழுந்திருக்கா. நீங்கள் அவனை பார்த்துட்டு எனக்கு எந்திரம் அப்படி சொல்லிட்டு வார்டப் ட்ரெஸ் இருக்கும்ல அதை எடுத்து நீங்களும் ஜேக்கப்போ வியர் பண்ணிட்டீங்க. ஜேக்கப் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் ஷோ இப்போ அவள் முன்னாடி மானமே போகுது, நல்லா போகாதிரி எப்படி சொல்கிறான். நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்ன வேணும் ஜெகோஷிக்கு, எங்கம்மா போனீங்க, நைட்டு நான் இங்கே தானே வந்தேன். ஆமாம்மா உனக்கு ஒரு பேட் ட்ரீம் டேடியை பார்க்க வந்தியா, அதுக்கப்புறம் இங்கேயே தூங்கிட்டு ஓ அப்படி சொல்லிட்டு டேடி எங்க எப்பவும் போல் போயிட்டாரா நம்மளை விட்டுட்டு, பேட் டேடி அப்படிங்கிறான். ஹே ஹூ இஸ் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் பண்ணிட்டு சிரிச்சிட்டே வரான். நோ யூ ஆர் த குட் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு மேடம் அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாங்க. நீங்கள் எப்படி மாத்திர பாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் பொண்ணை பார்க்குறீங்க. அவன் அதுக்கப்புறம் வந்துட்டு சிரிச்சிட்டே ஜேக்கப் பார்த்துட்டு டேடி ஐ ஹாவ் ஒன் டவுட் வாட் அப்படி சொல்லிட்டு ஜேக்கப் வந்து பார்க்குறான். அவன் இறங்கிட்டு ஜேக்கப் பார்த்துட்டு வாட் ஆர் யூ டூயிங் வாட் அப்படி சொல்லிட்டு ஜேக்கப் வந்து பார்க்குறான். டுகெதர் வாட் ஆர் யூ டூயிங். நீங்களும் ஜேக்கப் அப்படி திருன்னு முழிக்கிறீங்க. 2 பேரும் ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அது அப்படி சொல்லிட்டு 2 பேத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே மண்டியை சொல்லிக்கிறீங்க. ஜேக்கப் பண்ணிட்டு மம்மி கீழே விழுந்துட்டாங்க அதான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நிமிஷம் ஷாங்கில் பார்க்குங்க ஜீவ் பண்ணி யா அப்படிங்கிறா. நீங்கள் நோ அப்படின்றீங்க. உங்கள் பொண்ணு வந்துட்டு நீங்கள் மண்டியை நான் பார்த்துட்டா. டேடி வை டிட் யூ லை நோ அப்படி சொல்லிட்டு ஜேக்கப் வந்து சொல்கிறான். மம்மி செட் நோ ஸோ யூ சுட் லை நோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் நீங்கள் வந்து அப்படி ஜேக்கப் பார்க்குறீங்க. ஜேக்கப் உங்களை லைட்டாக மறைக்கிறான். ஓகே அப்போ பொண்ணு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக வெளியே ஓடியே வந்துட்டீங்க. ஜேக்கப் பண்ணிட்டு போய் என் பொண்ணுக்கிட்ட அந்த போய் இந்த போயின்னு பேச அவன் நம்பவே மாட்டேங்கிற. எதை சொன்னாலும் டேடியோ ஒய் டிட் யூ சே லை அதே தான் கொஷின். ஜேக்கப் காத்தாடின்னு ஆயிடுச்சு. ஜேக்கப் வந்து குடுகுடுன்னு சிரிச்சிட்டே வெளியே ஓடி வரா. அவள் வந்து துரத்துக்கிட்டே வரா. பொய் சொல்லாதப்பா உண்மையே சொல்லு அப்படி சொல்கிறான். ஜேக்கப் பட் சிரிச்சிட்டே சமாளிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு கூப்பிட்டு கிச்சிலாம் காட்டி சார் போட்டுக்கிட்டு சமாளிச்சிட்டாரு. நீங்கள் வந்து குக் பண்ணிட்டீங்க. ஜேக்கப் பண்ணிட்டு உங்களை பேக் குக் பண்ணிட்டு என்னடி இவ்வளோ கொஷின் கேட்குறா, உன்ன மாதிரியே தான் ரொம்ப அறிவாக இருக்கா. பையனாக பண்ணா கண்டிப்பாக நிறைய பொண்ணு கூப்பிட்டு போயிருப்பேன்ல. ஜேக்கப் பையங்காத கையை எடு, பையன்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு பையன் பிறக்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேக்கப் கையை எடுத்துவிட்டு லைட்டாக முறைக்கிறீங்க. அவன் போடி அப்படி சொல்லிட்டு வந்து க்யூட்டாக கோச்சிக்கிறான். கரெக்டாக பார்த்தா அவனுக்கு வந்து ஃபோன் வருது. அவன் மைண்ட் ஃபோன் அப்படின்றான். சரி போ அப்படின்ட்டிங்க. ஜேக்கப் வந்து அட்டன் பண்ணுறான். ஓகே நான் ½ hour அங்கே இருப்பேன். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சுட்டாங்க. ஜேக்கப் உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படின்றீங்க. ஓகேம்மா நான் மீட்டிங் போய்ட்டு வரேன். ஓகே அப்படி சொல்லிட்டீங்க. ஜேக்கப் வந்துட்டு கிளம்பி போயிட்டான். பட் ஜெகோஷி ஒரு மாறு முடிஞ்சு வச்சுருக்கா. என்னாச்சு என் ஜெகோஷிக்கு, அப்பா ஏன் போகிறாரு, நான் அப்படி கேட்கவுமா நோ அப்படிலாம் கிடையாது, அப்பாவுக்கு ஒர்க்கு வந்துச்சு வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளை குளிக்க வச்சுட்டு அப்புறம் அவளுக்கு ஃபீட்லாம் பண்ணிட்டு அவளை வந்து டேரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் கால் பண்ணுறீங்க, ஜேக்கப் எடுக்க மாட்டேங்கிறான். ஓகே பிஸியாக இருப்பான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு பாப்பா ஈவினிங் வருவாள் அப்படி சொல்லி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. அப்படியே ஜேக்கப் சைட் பார்த்தா எப்படின்னு நம்மளோட சரக்கு டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட போகும். அதுதான் ஜேக்கப் எங்களுக்கும் தெரியல. பட் நம்ம எப்போ மாற்ற போகிறோம் என்ன மாற்ற போகிறோம் எல்லாமே தெரிஞ்சிருக்குடா.
கரெக்டாக அந்த டைமில் கொண்டு வந்து அவனுங்க சரக்கு இறக்கிட்டாங்க. இதில் நமக்கு 1 பில்லியன் லாஸ். அப்படி ஜேகப் வந்து டென்ஷன் ஆகிட்டான். எப்படி இந்த டீட்டெயில்ஸ் தெரிகிற அளவுக்கு எல்லாம் என்ன பண்ணீங்க? ஜேகப் வந்து எங்களுக்கே சடனாக தான் தெரிஞ்சுது. நாங்கள் உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லி நினச்சோம். பட் ஓகே வி கேன் மேனேஜ்னு நினச்சோம். பட் மேனேஜ் பண்ண முடியல. எதாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லணும். மேனேஜ் பண்ண ஃபர்ஸ்ட் நீ யார்? ஜஸ்ட் பிஏ தானே? அப்படியே அவங்க ஜேகப் சவுண்ட் கொடுத்த அப்படியே அவங்களாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஜேகப்க்கு வந்துட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அப்படியே அவன் தலைக்குள்ளே கையை விட்டு அவன் முடியை போட்டு இழுத்துட்டு இருக்கான். அவனுக்கு நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுன்னு எப்படி இந்த 1 பில்லியன் ரிட்டர்ன் கொண்டு வரணும்? இன்னும் 10 செகண்டில் அவனோட டீலிங் இது எனக்கு வேணும். ஜேகப் பட் அது ரொம்ப ரிஸ்க். ஹேக் பண்ணி கண்டுபிடி, அதுக்கு தானே இருக்க. அப்படியே ஜேகப் சவுண்ட் கொடுக்க அவங்க எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு கடை ஹேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகப்க்கு பட் டென்ஷனாகவே இருக்காங்க. எல்லா கம்ப்யூட்டரையும் மாற்றி பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணு, இதில் இன்னும் 2 செகண்ட்ஸில் எனக்கு வரணும். ஓகே சார். எக்ஸ் அனுப்பு. ஓகே சார். இதை மாற்று, அதை மாற்றினா தான் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார். அவன் இவனை ரிட்டன் ஹேக் பண்ணுறான் தெரியுதா இல்லையா? எஸ் சார் அப்படி சொல்லிட்டு கடகடன்னு எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஜேக்கு வந்து அவங்க என்னைக்கு டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு 4-5 பேர் தான் கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்னா அது ஒரு 4-5 பேர் சேர்ந்த கேங்கு தான் கண்டுபிடிச்சிருக்கும் ஜேகப் தான். அதே மாதிரி நான் 5 கேங்குதே பிடிச்சிட்டான். இன்னும் 1/2 அன் ஹவரில் அவங்க எல்லாரோட டீலரையும் கடகடன்னு நம்ம சைடு பிடிக்கிறீங்க. கால் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஜேகப் வந்து போயிட்டே இருக்கான். அதே மாதிரி அங்கே கடகடன்னு வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் தான் நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜேகப் பார்க்குறான். பட் ஃபோன் அட்டன் பண்ணல. கொஞ்சம் நேரம் கழித்து ஜேகப் அட்டன் பண்ணுறான். சொல்லுடி ஜேகப், என்னாச்சு? டென்ஷனாக இருக்கும். சரி அப்புறமா கால் பண்ணவா? ஜெகோஷி வந்துட்டாளா? இன்னும் வரல, இன்னும் 1/2 அன் ஹவர் இருக்குது. ஓகே ஜேகப், நீ நார்மலாக தானே இருக்க? ஓகே தான் அப்படின்றான். நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டிங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வந்து ஜெகோஷி அழகாக சிரிச்சிட்டே வந்திருப்பா. நீங்கள் வந்து அது ஒரு வீடியோவாக எடுத்து ஜேகப்க்கு அனுப்பிட்டீங்க. ஜேகப் வந்துட்டு என்ன வீடியோ இது அப்படி சொல்லிட்டு பார்க்க நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க. ஆன் பண்ணி பார்த்தா வந்து ஜெகோஷி அவ்வளோ அழகாக அப்படியே ஜேகப் மாதிரியே இருப்பாவ. அப்படியே ஜேகப் மாதிரியே சிரிச்சிட்டு க்யூட்டாக ஓடி வந்திருப்பான். நீங்கள் அதை தான் வீடியோ எடுத்து அனுப்போம். அவனுக்கு அதை பார்த்தோன்னு லைட்டான ஒரு ஸ்மைல். அதுக்கப்புறம் ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அப்படியே எனக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை போயிருக்கும். ஜேகப் வந்து வந்திருக்கவே மாட்டான். நீங்கள் வந்து இன்றைக்கி போய் ரெஸ்ட் ரூம்லேயே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக அவன் கூட இருந்த மூமெண்ட் தான். மேக்ஸிமம் ஜேகப் வீட்டுக்கு வரவே மாட்டான். எப்பயாச்சும் வருவான். வந்தாலும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ். அதுவும் கரெக்டாக ஜெகோஷி இல்லாத டைம் வருவான். அப்படியே டக்குன்னு கிளம்பி போயிடுவான். அப்படியே தான் போயிருக்கோம். நேற்று தான் ரொம்ப நாள் கழித்து 1 டே நைட் ஃபுல்லாக நீங்கள் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு அதான் அந்த மெமரிஸ் ஃபுல்லாகவே இந்த ரெஸ்ட் ரூமில் நைட்டு ஃபுல்லாக அவன் கூட படுத்து இருந்தது அப்படி சொல்லி தோணும். நீங்கள் இப்போ இந்த வார்டப்லேயே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மிஸ் யூ. எத்தனை தடவை மிஸ் யூ சொல்ல போகிறேன்னு தெரில. உனக்கு கல்யாணம் பண்ணதை நினச்சி ஒரு நாள் ரிக்ரெட் பண்ணல. பட் என் கூட இல்லைங்கிறத நினச்சி ஒவ்வொரு நாளும் ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கண்ணில் அப்படியே தண்ணி வருது. பட் நீங்கள் தொடச்சிட்டு அங்கேயே உட்காந்துருக்கீங்க. ஜெகோஷி வந்து உங்கள் ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் நைட்டு ஒரு 2 மணி போல் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறீங்க. ஜெகோப் ஸ்டில் வரல. நீங்கள் போய் ஜெகோஷியை தூக்கி உங்கள் மேலே லைட்டாக சாய்ச்ச மாதிரி படுக்க வச்சிட்டிங்க. அவள் லைட்டாக உங்களை அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜெகோஷி அம்மா ஒன்றும் இல்லை தூங்கிட்டு சொல்கிறீங்க. அப்படியே உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறா. நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. அப்படியே வந்து ஒரு 10 நாள் ஆகுது. ஜெகப் ஒரு நாள் கூட வீட்டுக்கு வரல. கால் பண்ண நீங்கள் அப்பா வந்துட்டு நீங்களும் பாப்பாவை சேர்ந்து குக் பண்ணுவீங்க. அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, நீங்கள் பாப்பாவை சேர்ந்து விளையாடுறத வீடியோ எடுத்து அனுப்புறது, அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்படியே ஒரு 2 மந்த் ஆகிடுச்சு. ஸ்டில் ஜேகப் வீட்டுக்கே இல்லை. நீங்கள் ஜேகப்க்கு இன்றைக்கி திருப்பி மார்னிங் 4 மணிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஜேகப் அட்டனே பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. 2 மந்த் ஆச்சு. அவனை பார்த்து ஒரு கால் பண்ணால் அட்டன் பண்ணுறான். அப்படி இருக்குது. அப்படியே உங்கள் ஐஸில் வந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் ஹேண்ட் வந்து ப்ரெக்னென்சி கிட்டே இருக்குது. நீங்கள் அதை பார்த்து தான் அழுதுட்டேன்னு நீ கேட்டது நினைக்க போதுடா. ப்ளீஸ்டா அட்டன் பண்ணுறான். ப்ளீஸ்டா எனக்கு வேறு பயமாக இருக்குடா. 2 மந்த் ஆச்சு நீ கால் அட்டன் பண்ணி. நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற ஒன்றும் தெரில. அந்த மெசேஜ் மட்டும்தான் பார்க்குறேன். எனக்கு நீ எப்படி இருக்குன்னு தெரில. ப்ளீஸ் ஜேகப் கால் அட்டன் பண்ணு ஜேகப் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கால் அட்டனே ஆகலை. நீங்கள் அழுதுகிட்டே வந்து திருப்பி பெட்டில் படுத்தீங்க. கண்ணன் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகப் கேட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு பையன் தான் பிறப்பான். பட் அவன் காலே அட்டன் பண்ணல. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நரக மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. ஜெகோஷி நல்லா தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு மார்னிங் போல் எழுந்திரிச்சு ஜெகோஷிக்கு எல்லாமே சமைச்சு வச்சுட்டு உங்கள் வீட்டில் அந்த மெய்டும் இருப்பாங்க. ஜெகோஷி எழுந்திரிச்சுன்னு கிளம்ப வச்சுருங்க. ஓகே மேம். நான் ஜேகப் பார்த்துட்டு வரேன். நீங்கள் பாப்பா பார்த்துக்கோங்க. எப்படி அடம் பிடிப்பான். அம்மா வேணும் அப்பா வேணும் ப்ளீஸ் ஏதாச்சும் பேசி சமாளிச்சுக்கோங்க.
ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து டைரெக்ட்டா உங்க வீட்ல கார் இருக்கும். அத எடுத்துட்டு ஜேக்கபோட ஹவுஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது மாஃபியா ஒர்க்குக்குலாம் பார்க்கறதுக்குன்னு சொல்லி ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும். அதுவே அவன் வச்சிருப்பான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ். அதுக்கு அடியில தான் இருக்கும். நீங்க வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறீங்க. அங்க பார்த்தா நெறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே உங்கள பார்த்துட்டு, "மேம் நீங்க நான் ஜேக்கப் பார்க்கணும்." "ஓகே மேம்." அப்படி சொல்லிட்டு உங்கள டைரெக்ட்டா ஜேக்கப் இருக்க பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா ஜேக்கப் வந்து ஒரு மாரி உட்காந்துருக்கான். அவன் தலையெல்லாம் அப்படியே ஹேர்லாம் நல்லா லென்த்தியா வளர்ந்துச்சு. பட் கட் பண்ணல. ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. ஜேக்கப் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அந்த 1 பில்லியன் எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லி 2 மந்த்தா ஒர்க் பண்ணி, இன்னைக்கு தான் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு சக்ஸஸ் ஃபைனலி எல்லாமே ஓகே. 1 பில்லியன் போன இடத்துல 2 பில்லியன். ஃபைனலி ஐ ஹாப்பி. ஓகே அவன் எல்லாத்துக்கும் 10 டேஸ் லீவு. ஓகே சார் அப்படிங்கும்போது ஜேக்கப் வந்துட்டு அப்படியே போய் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு அவன் தலையை பிடிச்சி அப்படியே ஹேர் இது பண்ணுறான். அவ்வளோ லாங்காக வளர்த்துருக்கு. அவன் லைட்டாக சிரிச்சிட்டு உன்னை பார்க்க வரேன். ஜேக்கப் ஜேக்கப் அப்படியே பார்க்குறேன் நீங்கள் தான். ஒய் நீங்கள் ஜேக்கப் அப்படி சொல்லிட்டு ஏன் ஓடி வரீங்க? ஜேக்கப் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். என்னாச்சு உனக்கு? ஏன் 2 மந்த்தாக காலுக்கு எடுக்கலை? என்னது அப்படின்றா நீங்கள் வந்து அழுதுட்ருக்கேன் உங்களை பார்த்துட்டு. ஏய் ஜேக்கப்போட ஒய்ஃப் எவ்வளோ போல்டாக இருக்கணும். ஒய் டிட் யூ க்ரை? சிரிக்காத சிரிக்காத அப்படி சொல்லிட்டு அவன் அடிக்கிறேன். அவங்கள பார்க்கும்போது உன்னை பார்த்து தாண்டி சிரிக்கிறேன். 2 மாதம் கழிச்சு ஒன்று பார்க்குறேன்டி. எப்படியே ஜேக்கப்க்கு ஐஸ் டியர்ஸ் வருது. பட் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களை பேசுகிறான். மிஸ் யூ மிஸ் யூ. அவன் மிஸ் யூ டூ. எங்கே ஜிகோஷி? ஜிகோஷி வீட்டில். ஏன்டி அவளை தனியாக விட்டுட்டு வந்தேன்? மெயினாகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒன்று இப்போயே பார்க்கணும்னு தோணுச்சு. நான் காலையில் 4 மணிலேருந்து உனக்கு இத்தனை கால் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஜேகப்போட ஃபோனே அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜேகப் பார்க்குறான். கிட்டத்தட்ட அது 500 600 கால் கிட்டே இருக்குது. எதுக்கிட்ட இவ்வளோ கால்? எல்லாம் உன்னால தான். என்ன ஆச்சுடி அப்படி சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கலாம். நீங்கள் சிரிக்காத. சரி சிரிக்கல என்ன ஆச்சு? நீங்கள் வந்து உங்கள் ஹேண்டில் இருக்க அந்த ப்ரெக்னென்சி கிட்ட காட்டியிருப்பீங்க. ஜிகோப்க்கு அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே உங்களை தூக்கி சுற்றலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜிகோஷி வயிற்றில் இருந்தப்போ இதே மாதிரி தான் வந்திருக்கவே மாட்டான். நீங்கள் அழுதுகிட்டே ஓடி இருந்திருப்பீங்க. ஸ்டில் திருப்பி அதே விஷயத்தை தான் பண்ணுறீங்க. ஒவ்வொரு தடவையும் உனக்காக நான் அழுதுகிட்டே வரேன். என்னால் முடியல தெரியுமா? ஜிகோஷிக்கு தான் அப்படி பண்ணுன்னு பார்த்தா இவனுக்கும் 2 டைம்னு அழுதுகிட்டே தான் சொல்கிறேன். ஒரு டைம் கூட நான் சிரிக்கலை. சரி எங்கே சிரிப்பு வருது? ஆளுங்க தான் வருது. சரிடி எப்படி சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஜிகோ பேக் பண்ணியிருப்பான். நீங்களாம் அவனை பேக் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் ஜேகப்பா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஜிகோஷியும் அடம் பிடிச்சிட்ருக்கா. நோ ட்ரெஸ் போடாதீங்க, எனக்கு எங்கள் அம்மா வேணும், வேணாம் ப்ளீஸ் வேணாம் ஆண்டி அப்படி சொல்லிட்டு வந்து அழுகுறா, சண்டை கட்டுறானுங்க. ஜிகோஷி என்ன பண்ணுற? அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறா. ஜேகப் பண்ணிட்டு என்னாச்சு என் பொண்ணுக்கு, என் பிரின்சஸ்க்கு என்னாச்சு? அப்பா நீ ஏன் இவ்வளோ நாளாக வரலை? ஐ மிஸ் யூ டேடி அப்படி சொல்லிட்டு ஜேகப் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா. ஜேகப் சிரிச்சிட்டே வந்து உங்களை பார்க்குறா. நீங்களும் உடனே ஜேகப் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஜிகோஷிக்கு உடனே வந்து பொசிட்டிவ் ஆயிடுச்சு. நோ 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 இட்ஸ் மை டேட் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு இத்தனை நாளும் என் கூட தானே இப்படி இருந்தேன், இப்போ உங்கள் அப்பா பார்த்தோன்னே இட்ஸ் மை டேட் நான் ஒன்று கிடையாதா, நீயே என்னது தான், பட் எங்கள் அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லிட்டு வந்து ஜேகப்பை ஹக் பண்ணுறா. ஜேகப்பை சிரிச்சிட்டே அவளை ஹக் பண்ணுறேன். நீங்கள் ஜேகப் பார்த்து லைட்டாக இருக்கீங்க வேணே க்யூட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்ல நீங்களே சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிகோஷிட்ட சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி எனக்கு தம்பி பறக்க போகிறான் அப்படின்னு. மேடம்க்கு செம்ம ஹாப்பி, அவளும் குதியாக குதிச்சிருப்பா. அதுக்கப்புறம் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டீங்க. இப்போ நீங்களும் ஜேகப்பில் தான் இருக்கீங்க. ஜேகப் பண்ணிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இந்த 10 மந்த்தும் கூட இருப்பேன். பொய் ஜிகோஷிக்கு இதே போய் தான் சொன்னேன், திருப்பி இதே போய் நம்ம நான் ஒன்றும் லூஸ் கிடையாது போடா அப்படின்றீங்க. சிரிச்சிட்டே வந்து கண்டிப்பாடி அந்த 10 மந்த்தே நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு ஒர்க் நான் போயிட்டே இருந்தேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒன்றையும் ஜிகோஷி அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைம் அதே தப்பை நான் பண்ண மாட்டேன் நம்புறேன் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிகப்பா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஜிகப் வந்து உங்க கூட எவ்ரிடே இருப்பான். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே அந்த 10 மாதம் உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஒரு குட்டி பையன் தான். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு க்யூட்டாக இருக்கான். ஜிகப் வந்து உங்களை பார்த்து லைட்டாக முறைக்கிறான். ஏன் முறைக்கிறேன்? அவன் பார்க்க ஒன்று மாதிரியே இருக்கான். வா அந்த வாய் ஒன்று மாதிரியே பனிக்குட்டியாட்டம் இருக்குது. நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இது என்ன மாதிரி இருந்தால் சந்தோஷம் தானேடா இப்போ ஓடி அப்படி சொல்லி வந்து க்யூட்டாக வச்சுக்கிறான். நீங்கள் பார்த்துருக்கீங்க ஜேகப் பண்ணேன். பட் என்னோடய மாஃபியாவுக்கு வாரிசு பிறந்துருச்சு. அப்படி சொல்லிங்க. ஜேகப் லைட்டாக சிரிக்கிறான். உங்கள் பையனுக்கு வந்து அவன் நிறைய ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ உங்கள் பையனுக்கு வந்து 6 வயசு தான் ஆகுது. பட் அவனுக்கு கராத்தே எல்லாமே தெரியுது. எதுக்கு இவ்வளோ? எல்லாமே அவனோட சேஃப்டிக்கு. ஜேகப் கன்ஃபார்மே பண்ணிட்டியா? ஆமாம் அப்படின்றான். ஜிகோஷி எந்த அளவுக்கு சாஃப்டாக வளர்க்குறானோ ஜேகேக்கும் அதே அளவுக்கு பாசு கொடுப்பான். பட் வந்து எந்த அளவுக்கு அவனுக்கு மாஃபியாவுக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஜிகோ பார்த்து ஜேகேக்கு ஒவ்வொரு செகண்டும் இப்போ வந்து ட்ரைனிங் கொடுக்குறான். ஹேக்கிங்லாம் இப்போ வந்து கற்றுத்தான். ஓரளவுக்கு ஜேகேக்கு வந்து இப்போ ஒரு லேப்டாப்பை கொடுத்து இதில் ஹேக் பண்ணுன்னு ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னால் கடன்னு ஹேக் பண்ணி கொடுத்துருவான்.
அந்த அளவுக்கு ஜேகேக்கு தெரியுது. உங்களுக்கு நிமிஷம் ஷாக்காக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து கால் வருது. நீங்கள் எந்த ஜேகோப் கால் பண்ணிட்டு உடனே ஸ்கூலுக்கு வா, ஜேகே பக்கம் ஸ்கூலுக்கு வர சொல்கிறீங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. சரி கேம் பதட்டமாகற போகலாம் அப்படி சொல்கிறோம். நீங்கள் ஓகே அப்படின்னோடனே அதுக்கப்புறம் ஜேகேப் வந்து உங்களை பிக் பண்ணிட்டு போகிறான். இப்போ 2 பேர் ஸ்கூலில் போய் பார்க்குறீங்க. ஜேகே வந்து நல்லா நின்றுட்டுருக்கான். பட் உங்களுக்கு ஜேகே பார்த்தோன்னா அவ்வளோ பதட்டம். என்னாச்சு ஜேகே என்னாச்சு அப்படி சொல்கிறோம். சுற்றி பார்க்குறீங்க. அவன் நல்லா தான் இருக்கான். அம்மா ஐம் ஃபைன்மா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க. அதுவா அப்படி சொல்லிட்டு அப்போ தான் ஆப்போசிட்டில் காட்டுறா ஒரு பையனுக்கு வந்து மூக்கில் பேண்டேஜ் போட்டு ஒட்டியிருக்காங்க. அவன் கண்ணத்தில் அடிபட்டு அவன் கையெல்லாம் அடிபட்டு ரத்தம் கிழிஞ்சு வந்துட்டுருக்கு. அதுக்கெல்லாம் பேண்டேஜ் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன ஜேகே இது? அவன் ஓவராக பேசினா ஸோ நான் அடித்தேன். ஜேகோப் ஒரு நிமிஷம் வரே வா அப்படி இருக்குது உங்களுக்கு. ஐயோ அப்படி இருக்குது. பிரின்ஸிபல் கூப்பிட்டு உங்களையும் ஜேகோப்பையும் படி கிளியிலையும் கிழிக்கிறாரு. பட் ஜேகோப்புக்கு வந்து அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். பொம்பளை தான் அடித்தேன், என் பையனா அப்படி தான் இருக்கணும். ஜேகோப்புக்கு அப்படி தோணுது. பட் உங்களுக்கு ஐயோ ஏன் தான் இப்படி இருக்கானோ அப்படி சொல்லி தோணுது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்படி தான் ரன்னமாக போகுது. ஜேகே வந்து அப்படியே ஜேகோப்புக்கு டோட்டலி வேறு மாதிரி. ஜேகோப் வந்துட்டு தப்பு பண்ணால் மட்டும்தான் கையை வைப்பான். உங்கள் பையனுக்கு தப்புன்னு தோணாலே கையை வச்சிருவான். யார் வந்து அடி கிழிச்சு விட்ருவான். அவ்வளோ அடி அடிப்பான். அவனோட அடி ஒவ்வொன்றும் அப்படியே மிரள வைக்கும். உங்களுக்கு அந்த ஒவ்வொரு செகண்டும் பயமாக இருக்கும். இவன் ஜேகோப்புக்கு மேலே வருவான் போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த அடிதடி இல்லாமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து பண்ணுறீங்க. பட் ஜேகே ஒரு நூல் கூட நீங்கள் சொல்கிற கேட்க மாட்டான். ஃபுல்லாக அவங்க அப்பா தான். இப்போ ஜேகோப்புக்கு வந்துட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஏஜ் ஆயிடுச்சு. பட் ஜேகேக்கு ஏஜ் 18 ஆயிடுச்சு. ஜேகே வந்துட்டு ஜேகோப்போட ஒர்க்கு இப்போயே முக்கால்வாசி கையில் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போ வந்து ஜேகோப் வந்து அதிகபட்சம் வீட்டில் இருக்கான். நீங்கள் வந்து ஜெகோஷி வந்துட்டு ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கா. ஜெகோஷி லவ் பண்ணுறது யாருன்னா விஏ தான், ஜேகேயோட ஃப்ரெண்ட். 2 பேரும் மாஃபியாவில் தான் இருக்காங்க. உங்களுக்கு அது வேறு செம்ம பயம். ஏன்னா தம் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணும் பையனும் மாஃபியா தான், தம் பையனும் மாஃபியா தான் அப்படி சொல்லி தோணும். ஜேகேவும் வியும் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு யாராலையும் கிரெடிட்டே பண்ண முடியாது. 2 பேருமே இப்போயே ஜேகோப்போட நார்மல் பிஸ்னஸ் இது பண்ணி அவங்களோட மாஃபியா பிஸ்னஸே ரன் பண்ணுறானுங்க. 2 பேரும் ஜேகோப் இருந்ததை விட இப்போ செம்ம ஹைப்பில் வச்சுருக்காங்க. ஜேகோப் அப்படின்னாலே பின்னாடி ஜேகேவி இருக்கான், கையை வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லி எல்லாரும் சொல்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு நொடியும் அவ்வளோ பயம். ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் கிட்டத்தட்ட எல்லாருமே மாஃபியா, உங்களையும் ஜெகோஷியும் தவிர. பட் உங்களுக்கு ஜெகோஷி மேலே லைட்டாக டவுட்டு தான். ஓகே, இந்த எபிசோடு இதோட முடியுது. இதை வந்து எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. உடனே அக்கா இது எபிசோடா அப்படி சொல்லி கேட்காதீங்கடா. ஜேகேக்கு வந்து மாஃபியா பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 1 ஷாட் வரும். அதில் தான் இதோட கண்டினியூவேஷன் வரும். ஸோ உடனே வந்து அக்கா இதுக்கு 2/2 நோ 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 அதுதான் இதோட 2/2. ஸோ நான் அதை போட்டுறேன். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் எல்லோரும் மறக்காமல் ஜேகோப்க்கு விஷ் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. ஏன் வீடியோ வரலாம் அப்படி சொல்லிட்டு என்கிட்ட வந்து யூடியூப்பில் கேட்குறீங்க. பட் நான் வாட்ஸ்அப்பில் முன்னாடியே அப்டேட் பண்ணிடுவேன். எனக்கு என்னாச்சு ஏதாச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேனா இல்லையா எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் தெரியும். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் வந்துட்டு ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குல்ல, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா லிங்க்குமே இருக்குது. உங்களுக்கு தாராளமாக வந்து நீங்கள் டச் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே பாய், லவ் யூ. இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். டாடா பாய்.